வியட்நாமில் உள்ள சிறைகளில் தண்டனை பெற்று வரும் 20 வெளிநாட்டவர்கள் உட்பட 3000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய அந்நாடு ஜனாதிபதி டோ லாம் கையெழுத்திட்டுள்ளார் என்று துணை வெளியுறவு அமைச்சர் டோ ஹங் வியட் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்பட்ட வியட்நாம் நாட்டின் தேசிய தினத்தின் 79வது ஆண்டு விழா மற்றும் தலைநகர் விடுதலையின் 70வது ஆண்டு விழாவையும் ஒட்டி இந்த விடுதலைக்கான முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இந்த கைதிகள் கொலை, கடத்தல், சூதாட்டம் போன்ற குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் என்றும் இவர்களில் சீன மற்றும் அமெரிக்க பிரஜைகளும் அடங்குவர் எனவும் தெரிவித்தார். வியட்நாமில் சட்டத்தை மீறும் ஒவ்வொரு நபரின் செயலும் வியட்நாமிய சட்டத்தின் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், எனவே இந்த பொது மன்னிப்பில் சேர்க்கப்பட்ட அனைத்து கைதிகளும் பல்வேறு நீதித்துறை மட்டங்களில் உரிய சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு வழங்கப்படும் பொது மன்னிப்பு கைதிகளால் இழைக்கப்பட்ட கடந்த கால குற்றங்களை பிரதிபலித்து அதிலிருந்து விடுபட அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் என்றும் வியட்நாமின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.